என்னது ஆன்லைன்ல வந்து வேலையை செய்யாம சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா ஃபேக்காக நடக்கும். வெறும் வியூஸ் போன்றதுக்காக வீடியோ மேக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு. ஆனா இப்போ நீங்க கரெக்டான ஒரு வீடியோக்கு தான் வந்துருக்கீங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வேலையே செய்யாம ஏர்ன் பண்ற மாதிரி நான் வந்து சொல்லி தர போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து ஆகும். நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மினிமம் மாசத்துக்கு 10,000 30,000 ரூபாய்க்கும் தாராளமா வேலையை செய்யாம சமாளிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து உங்களை நேரட்டனா நீங்க வந்து செலவழிக்க போறீங்க. அதை வந்து முழுமையா செலவழிங்க. அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்றேன். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இ-காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். இது என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ அமேசான், ஃபிளிப்கார்ட்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கலாம் வந்து இ-காமர்ஸ். அவங்கள மாதிரி நம்ம வந்து ஒரு சொந்தமா ஒரு இ-காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். இதுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னா, இதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. அதுதான் பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் சைட்ல என்ன இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் நம்ம ரெடி பண்ண தேவையில்ல. நம்ம பண்ண போறது என்னன்னா, நம்ம பேர்ல ஒரு இ-காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த சைட்டை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, தெரிஞ்சவங்க, தெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ண போறோம். நான் அப்புறமா வந்து சொல்றேன். அது மூலமா காசு பார்க்க போறோம். அந்த சைட்ல யாரெல்லாம் போய் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவாங்களோ அதுக்கு நம்மளுக்கு காசு வந்துட்டே இருக்க போகுது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் வந்து இருக்கும். வீடியோ நீங்க முழுமையா பார்க்கும்போது இவ்வளோ சிம்பிளா இருக்கு, செம்மையா என் பண்ணாமன்னு உங்களுக்கே வந்து புரியும். வீடியோ மட்டும் இருக்கு, முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணா அந்த இ-காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணி ஆப்பில் வந்து என்ட்ரி ஆடுங்க. ஆப்பில் என்ட்ரி ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் இ-காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரே கிளிக்கில் வந்து அந்த இ-காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இ-காமர்ஸ் சைட்டில் நம்ம ப்ராடக்ட்ஸ் தானே வாங்குவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு சேல் நடக்கும் போது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம 20% வரைக்கும் கமிஷன் ஏர்ன் பண்ணிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஆன்லைன் ஷாப்னு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இ-காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகிறேன். இங்கே வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற இ-காமர்ஸ் சைட் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்துக்கு 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் வாழ்ந்துருக்கப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம 10,000 20,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இ-காமர்ஸ் சைட் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஒரு ரீட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரீசர்ச்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்களாம் இதை ட்ரை பண்ணும் போது நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரியேட் பண்ணுற நம்ம இ-காமர்ஸ் சைட்டுக்கு நம்ம தான் வந்து ஓனர் அண்ட் இது டோட்டலாக ஃப்ரீ தான். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு கிரியேட் ஆன்லைன் ஷாப்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்து வருவீங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இ-காமர்ஸ் சைட்டுக்கு நம்ம வந்து நேம் வந்து வைக்கணும், பேர் வந்து வைக்கணும். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து நம்ம சேனல் நேம் மாதிரி வச்சுக்கிறேன், அதாவது கலாட்டா ஷாப்னு வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா. கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ஆன்லைன் ஷாப்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஃப்ரீயான ஒரு இ-காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு, ஓகேங்களா. அது நம்ம பார்க்கலாம். அதுக்கு கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து மேனேஜ் ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு எடிட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வருவீங்க. இந்த பேஜில் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இ-காமர்ஸ் சைட்டுக்கு பேர் வச்சாச்சு, அது வந்து இங்கே அப்டேட்டடாக இருக்குது. ஆல்ரெடாக பார்த்தீங்கன்னா நம்ம இ-காமர்ஸ் சைட்டோட லிங்க்கு இப்போ அமேசானுக்கு பார்த்தீங்கன்னா www.amazon.in பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த லிங்க் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக இருக்க அந்த முடிடர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து myshopprime.com இருக்கும், ஸ்லாஷ்னு போட்டு நம்மளோட கடை பேர் நம்ம வந்து போட்டுக்கணும், ஓகேங்களா. அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இங்கே மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட கடை பேரை நான் வந்து போட்டிருக்கோம், டன் வந்து கொடுத்துட்டேன். இது மாதிரி நீங்களே சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நம்மளோட கடைக்கு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வைக்கணும். அமேசானுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கடைக்கு நம்ம வந்து ஒரு லோகோ வந்து செட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு நிஜமாவே ஒரு இ-காமர்ஸ் சைட் மாதிரி இருக்கும், லுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஒரு லோகோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு அந்த கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லோகோ வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி லோகோ வந்து சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப்லேயே வீடியோ இருக்குது, அதை பாட்டு கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த இ-காமர்ஸ் சைட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். என்னன்னா இந்த இ-காமர்ஸ் சைட் நம்ம க்ரியேட் பண்ணுற பார்த்தீங்களா, அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ்னு எல்லாத்துக்குமே அவங்க ஃப்ரீ டெலிவரினா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் அதையே வந்து டிஸ்கிரிப்ஷனாக வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? நீங்கள் 50 ரூபாய்க்கு இந்த இ-காமர்ஸ் சைட்டில் யாராச்சும் ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். அதனால் இதையே இங்கே வந்து ஹைலைட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டுக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆஸ்க்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து சேவ் வந்து பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேவ் கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த ஆப்ஷன் திரும்பி வந்துடுறோம், பேக் வந்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா, அதாவது கடை பேர் வச்சோம், டிஸ்கிரிப்ஷனு, லோகோ, அது எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இ-காமர்ஸ் சைட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கணும்னு வந்து இங்கே வந்து போட்டிருப்பாங்க. அவங்க டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரிஸ் நம்ம வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணி தான் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிராண்ட்ஸு, அப்புறம் உமன் பெஸ்ட் செல்லர்ஸ், மென்ஸ் பெஸ்ட் செல்லர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. வகையிலுமே நல்லா சேல் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வேணும்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆனால் ரிமூவ் பண்ணாதீங்க. ரிமூவ் பண்ணோன்னா இந்த எக்ஸ்கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். ஆனால் இது வந்து நல்லது தான், ஏன்னா நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரியில் மட்டும் நம்மளுக்கு இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட கேட்டகரி வைஸ் நம்ம வெப்சைட்டில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சு அந்த கேட்டகரியில் யாராச்சும் ப்ராடக்ட் வந்து வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன் வரணும்னு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே மார்ஜின். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பிராண்ட்ஸ் நம்மளுக்கு 15% நம்மளுக்கு மார்ஜின் வந்து வச்சுருக்காங்க. 15% பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிராண்டை யாராச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க, உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்கன்னா நம்மளுக்கு 15%ன்னு பார்க்கும்போது 15 ரூபாய் நம்மளுக்கான ஏர்னிங்ஸ். அப்போ நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட இ-காமர்ஸ் சைட்டில் மற்றவங்க வந்து வாங்கும் போது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு 3 கேட்டகரிஸில் இப்போதைக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம வந்து கேட்டகரிஸ் இன்னும் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே ஆட் மோர் ப்ராடக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எக்கச்சக்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா மென் டிஷர்ட்டு, டாய்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உமன் ஜுவல்லரி, கேஜெட்ஸு, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆக்சஸரிலேருந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த வெப்சைட்டில் இருக்குன்னா நீங்கள் எல்லா கேட்டகரியுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய வெப்சைட்டில் வந்து மென் க்ளோத்திங்ஸ் மட்டும்தான் இருக்கணும், இல்லை உமன் க்ளோத்திங்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இல்லை நிறைய கேட்டகரி இருக்கா, இல்லை ஒரு கேட்டகரி வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதுங்க ஒரு கேட்டகரி நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நான் வந்து மென் டிஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டகரி வந்து என்னோடய வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ண விரும்புகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் டு ஷாப்னு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த கேட்டகரியில் யாராச்சும் ப்ராடக்ட் வந்து வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன், முன்னாடி பார்த்த அதே கடைனா எவ்வளோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ கமிஷன் வேண்டுன்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 100% வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளால் மேக்ஸிமமே 20% தான் கமிஷன் வந்து வைக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 15-20 அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் வைக்கணும் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஏர்னிங்ஸ். இது எப்படி கிடைக்கும்னா, இப்போ நான் வந்து டிஷர்ட் கேட்டகரி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டிஷர்ட் வந்து இல்லை நார்மலாக ப்ராடக்ட் வந்து 300 ரூபாய்க்கு விற்கிது வச்சுக்கோங்க. இப்போ இந்த 15% தான் என்னோடய கமிஷன்னால் அது வந்து அந்த 300 ரூபாயிலேருந்து அமௌண்ட் வந்து அதிகமாகும். உதாரணத்துக்கு சொன்னேன்னா நான் வந்து 15% வச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபாய் மதிப்பு வருதுன்னா அந்த 50 ரூபாய் வந்து அதிகமாகும். அப்போ டிஷர்ட்டோட விலை 350 ரூபாய் வந்து ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து 20% வைக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலை வந்து கூடும். அந்த கூடுற அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கான ஏர்னிங்ஸ். மீதி அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து இந்த ஆப்காரங்க வந்து எடுத்துப்பாங்க. அந்த ஆப்காரங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமமே நீங்கள் 20% வந்து கமிஷன் வைக்கலாம். ஸோ நீங்கள் 15லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்கள் இ-காமர்ஸ் சைட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்படி பர்சன்டேஜ் வந்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 20 வைக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு, கூட நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட இ-காமர்ஸ் சைட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட வந்து எண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என் வீடியோ கொஞ்சம் வந்து லென்த்தாக வந்து போயிடுச்சு. ஸோ மீதி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 2 வந்து கொண்டு வரேன். அந்த வீடியோவில் வந்து இந்த நம்ம கிரியேட் பண்ண இ-காமர்ஸ் சைட் வந்து எப்படி வந்து இருக்குது, அந்த இ-காமர்ஸ் சைட் மூலமாக நம்ம எப்படி வேலை செய்யாமல் ஏர்ன் பண்ண போகிறோம்னா அந்த வீடியோவில் வந்து இருக்கும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து லைவ் ஆகும். அந்த வீடியோ நான் வந்து போடுறதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீனில் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அந்த பார்ட் 2 வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூறார பெல்லை கிளிக் பண்ணி அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.